21 தலைமுறை பாவத்தை போக்கி பாக்கியத்தை தரும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க. இன்னைக்கு தொடங்கி 15 நாட்கள் மகாலயபட்சம் வருது இல்லைங்களா? இதுதான் 21 தலைமுறை பாவத்தை நீக்கக்கூடிய இந்த மகாலயபட்சத்துக்கு உண்டுங்க. ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வர்ற பிரதமை திதி துவங்கி அடுத்து வரும் 15 நாட்களும் மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலயபட்ச காலத்தின் நிறைவாக வருவதே மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் பித்ரு தர்ப்பணம், முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு உகந்த காலமாக கருதப்படுது. பித்ருக்களின் அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலமாக கருதப்படும் இந்த மகாலய பட்சத்தில் முறையான முன்னோர்களுக்கான வழிபாடு இறந்தவர்களின் ஆத்மாவே பிரவா நிலைக்கு எடுத்துச் செல்லும் அப்படின்னு நம்பப்படுது. இறந்தவர்களோட திதி தெரியாத உறவுகள் கூட இந்த மகாலயபட்ச காலத்தில் திதி கொடுத்து ஆண்டுதோறும் திதி கொடுத்த பலனை அடையலாங்க. மேலும் இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு இறைக்கும் தண்ணீர் அவர்களின் தாகத்தை தணிப்பதாகவும் எள் கலந்த அன்னம் அவர்களின் பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுகிறது. மகாலயபட்ச காலத்தில் காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். சிலர் 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பாங்க. இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவர்கள், பித்ரு சாபம் மற்றும் தோஷத்தால் வாடுபவர்கள் மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்களை மனதார வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறலாம்.